பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் இருக்கும். கர்த்தரை கூட அழகான வார்த்தைகளை சொல்கிறார், சத்தியமான வார்த்தை, உண்மையா நம்ம வாழ்க்கையில நடக்கிற வார்த்தைகளை சொல்றாரு. 2வது வசனம் பாருங்க, 22 படுங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான, எல்லாத்தையும் பொய் சொல்லுவாங்க. ஒரு காலையில ஒரு சின்ன காரியம் கேட்டா அதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்மையே வாயில வராது, ஒண்ணு பொய் சொல்லுவாங்க, இல்ல மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அப்படித்தானே? நான் அந்த மாதிரி அந்த கட்டுகளுக்குள்ளே இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால நான் என் மனதிலே ஒரு தீர்மானம் எடுத்தேன், எந்த காரணத்தை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்லணும். தலையே போன கூட பரவாயில்ல, நான் மிஞ்சி போனா அவங்க திட்டுவாங்க, அவ்வளவுதானே. அதை வாங்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அதனால நான் கர்த்தரை கீழே விட மாட்டேன், கீழே தள்ள மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை நான் பண்ணினேன். பொய் முதல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. ஆனா அவர் சொல்றாரு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு